இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இங்கே செல்ஃப் மூலம் பூஸ்ட் ஆகக்கூடிய இந்த எனர்ஜியை நான் வந்து ஒரு லோடு மூலம் கனெக்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஆனால் இந்த எனர்ஜி எனக்கு லாஸ் ஆகாமல் இந்த எனர்ஜி மூலமும் எனக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். எல்எல்சின்னு சொல்லக்கூடிய இந்த ரீசனல் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டைப்பில் எனர்ஜி ரொம்பவுமே சேவிங், அதாவது லாஸஸை குறைச்சி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான சுவிட்சு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ரௌண்டு கொடுக்கறதுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்கறதுக்கும். இதில் ஒரு எண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒரு எண்டோட கனெக்ட் பண்ணி அந்த கெப்பாசிட்டரை க்ரௌண்டோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பவர் சப்ளை கொடுக்குறது, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டும் க்ரௌண்டு ப்ளஸ் வோல்டு இந்த மாதிரி மாற்றி இதில் பவர் சப்ளை கொடுக்குறாங்க. இந்த சுவிட்சு ஒன்றை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கரண்ட் என்ன செய்யும் அப்படின்னா இது வழியாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜ் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அதன் மூலம் தான் செகண்டரியில் பவர் சப்ளையை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சார்ஜான எனர்ஜியை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, அது மூலம் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அதை அவுட்புட்டில் கொடுக்குறாங்க. அதாவது இதனுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை காட்டுறதுக்காக நான் ஸ்கோப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ நான் இந்த சுவிட்சு ஒன்றை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுது அப்படின்னா பவர் சப்ளை இந்த மாதிரி வருது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி இருக்குது. இதை நான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். அதை இந்த காயில் வழியாக பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி செகண்டரிக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியாக தான் இது ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் இந்த சுவிட்சு 1ம் சுவிட்சு 2ம் சேமாக ஆன் ஆகக்கூடாது. அப்படி ஆன் ஆச்சு அப்படின்னா இப்படி போகிற கரண்ட்டு, அதாவது இந்த காயில் வழியாக போகிற கரண்ட்டு நேரடியாக இந்த சுவிட்சு வழியாக கிரவுண்டுக்கு போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா இந்த சுவிட்சு வந்து டேமேஜ் ஆகும். இந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்கிறப்ப இது வந்து ஆஃபில் இருக்கும். இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆஃபில் இருக்கும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்டாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் எனர்ஜி வந்து எடுக்க முடியும். ரெண்டும் ஒரே சேம் டைமில் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து இப்படி போகக்கூடிய கரண்ட்டு நேரடியாக இந்த டிரான்சிஸ்டர் வழியாக கிரவுண்டுக்கு போயிடும். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா சுவிட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸாக இருக்கும். இப்போ நான் ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.